Hello guys, welcome to my channel Twilightingideas. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான fish curry எப்படி பண்றதுன்றத காமிக்க போறேன். நான் ஆல்ரெடி fish fry ஓட வீடியோ ஒன்னு போட்டுருந்தேன். சோ அந்த வீடியோவே கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு fish curry கூட fish fryயும் சேர்த்து வச்சு நீங்க சாப்பிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு fish curry. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுல உப்பு அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இதை வந்து நீங்க கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மசியணும்ன்றது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த தக்காளியோட ஜூஸ் வந்து வெளியில வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியை இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல வந்து நம்ம இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து நாங்கள் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறதுனால அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் ஆயில் போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு, அப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 ல இருந்து 15 சேர்த்துக்கலாம். எப்பவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பூண்டை வந்து நசுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு முழுசா வேணும்னா நீங்க முழுசா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 ல இருந்து 9 பல்லு பூண்டு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆயில் வந்து மேல நல்லா திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா அது வந்து கொதிக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா அந்த கரண்டியில நல்லா ஒட்டணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேல வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் இதுல வந்து ஆட் பண்ணிடலாம். மீன் போடும்போது நீங்க வந்து கேஸ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல இருந்தா போதும். மீன் போட்டதுக்கு அப்புறம் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க கடாயை எடுத்து ஒரு ஷேக் பண்ணி விட்டா போதும். பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபிஷ் கறி நமக்கு ரெடி ஆயாச்சு. இது கூட 2 ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் ஃபிஷ் ஃப்ரையோட வீடியோ வந்து இன்னொரு வீடியோவா போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணிட்டு சேர்ந்து வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.